வா மகளே, நீ எனக்குள்ள வந்து ஐக்கியமாயிடு. உன்னுடைய ஆன்மாவை கொண்டு போய் நான் அவளோட உடம்புல பொருத்த போறேன். இனிமே நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ சக்கரத்தை நல்லபடியா பாதுகாக்கிற வேலையை செய்வோம். சுடுகாடு எங்க இருக்கு? சுடுகாடா? இந்த பக்கமா போங்க. போயிட்டு வாடி என் குழந்தை. அங்கேயாவது நீ நிம்மதியா இருமா. ஏய் வீரா, சாமியை நினைச்சு கொல்லிய போடு. எல்லா சாமியும் மோசம்தான். எந்த சாமிக்கு கருணையே இல்ல. அப்படி சாமிக்கு கருணைன்னு இருந்திருந்தா என் பிள்ளைய இப்படி படுக்க வச்சிருப்பாங்களா? எனக்கு கொல்லி போட வேண்டிய என் புள்ள இவளுக்கு நான் கொல்லி போடுறேன் பாரு. இந்த உலகத்துல சாமி இவன் எதுவும் கிடையாது. நான் என் பிள்ளைய நினைச்சுக்கிட்டு தான் கொல்லி போடுவேன். போயிட்டு வா தாயி. அங்க நீ நல்லா இருப்ப. அங்க நீ நல்லா இருப்ப. யார் நீ?
என் பிள்ளைக்கு நிம்மதியா காரியம் கூட பண்ண விட மாட்டீங்களா ஐயா? சுடுகாட்டுக்கு பணத்தை கூட கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உயிர் இன்னும் போகல. நெருப்ப நான் அணைச்சிட்டேன். குழந்தைய நீ தூக்கு. உனக்கு என்ன கிழவா மூளை குழம்பிருச்சா? என் பொண்ணு செத்து 2வது நாள் ஆகுதுயா. மேல இருந்து பாறையில விழுந்துட்டா. வாழ்ற வரைக்கும் அவளை நிம்மதியா வாழ விடல. செத்ததுக்கு அப்புறமா ஏயா இம்சிக்கிறீங்க? யாரியா நீ சொல்லு. நான் யாரு, எதுக்காக வந்திருக்கேன், யாரு அனுப்புனாங்கிறதெல்லாம் யாருக்கும் தேவையில்லாத விஷயம். உயிர் இன்னும் பிரியல. குழந்தைய முதல்ல தூக்குங்க. எழுந்திரு குழந்தை, எழுந்திரு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உயிர் பொழைச்சிட்டாடா. என் புள்ள உயிர் பொழைச்சிட்டா. எனக்கு நீங்க தாயா சாமி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. முதல்ல குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சுடுகாட்டுல இருந்து அவளுக்கு விடுதலை கொடுங்க. ஏய் வாங்கயா, என் பிள்ளைய தூக்கணும், வாங்க. நீ எனக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றிட்டேன் தாயே. உயிரை காப்பாத்தியாச்சு. இப்பவாவது சொல்லுங்க சாமி, யார் சாமி நீங்க? என்ன மன்னிச்சிருமா. உன் ஜென்ம ரகசியம் தெரிஞ்சிருந்தும் உன்னை என்னால காப்பாற்ற முடியல. தேவோ எவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருந்தா. நம்ம சுந்தரிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னான். ஆனா அவன் பூஜை பண்ற வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைக்கல. இருக்கிற வரைக்கும் அவ பிடிவாதமா இருந்தா. இப்பவும் அந்த அம்மனை வெறுத்துக்கிட்டு திட்டிக்கிட்டு கோவமாவே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப பாருங்க, அவ கூடவே நம்ம வார்த்தைகளை பறிச்சுக்கிட்டு போயிட்டா. மான்குட்டி மாதிரி இந்த வீடெல்லாம் துள்ளி துள்ளி குதிச்சா. இப்போ வீடு மனசு எல்லாமே வெறிச்சோடி போயிடுச்சு. என் பொண்ணு இந்த உலகத்துல இல்லைங்கிறத இப்ப கூட என்னால ஏத்துக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை வராம பாதுகாக்கிற ஒரு வாய்ப்பு அவளுக்கு தான் இருந்தது.
கொஞ்சம் பயம், பக்தி, மரியாதை அந்த அம்மன் கிட்ட சரணடைஞ்சிருந்தானா சுந்தர் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருப்பான். நாம இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அந்த அம்மா மேல அவ அவ்வளவு வெறுப்பு காட்டினதுனால இப்படி ஒரு முடிவு வரும்னு யாருக்கு தெரியும்? அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்ம சக்திக்கும் மீறி அவளை காப்பாத்த முயற்சி பண்ணும். ஆனா விதிக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்ய முடியல. அவ போயிட்டாங்கிறத மறந்து நம்ம எல்லாரும் எப்படி பழையபடி மாறலாங்கிறத யோசிக்கலாம். எனக்கு தெரியும், உங்க யாருடைய தொண்டையிலையும் ஒரு பிடி சோறு கூட இறங்காது. ஆனா இப்படி அழுதுகிட்டு இருந்தா உங்க எல்லாருடைய உடம்பு மோசமாயிடும். யாரும் காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்காது. மத்தவங்களுக்கு வேணும், நான் போட்டு கொடு. நான் காஃபி போட்டு கொண்டு வருவேன். எல்லாரும் குடிக்கணும், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் உன்னோடது என்னோடதுன்னு அடிச்சுப்போம். போனதுக்கு அப்புறம் என்னோடது உன்னோடதுன்னு எதுவுமே இருக்காது. பரமாத்மா, உன் லீலைக்கு முன்னாடி எங்க ஆட்டமெல்லாம் செல்லாதுப்பா. எவ்வளவோ கேள்விகள் என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் தேடி ஆகணும். எங்க அக்கா சுந்தரிய கொண்ட அந்த மந்திரவாதி யாரு? ஊர்ல இருக்கிறவங்க மத்தவங்களெல்லாம் விட்டு எங்க அக்காவையும் கரெக்டா பலி கொடுத்தான். எத்தனை தடவை கேட்டாலும் எதுவும் தெரியாதுன்னு பங்காரி சொல்றான். அவனுக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதா, இல்ல எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா? அவன் எதுக்கு அந்த ராத்திரி நேரத்துல காட்டுக்கு சுந்தரி கூட்டிட்டு போகணும்? அந்த பங்காரிக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்றான்? ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ச்சே, எத்தனையோ கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. ரகசியத்தை கண்டுபிடிச்சே தீருவேன். சும்மா விட மாட்டேன். அடாடாடா, நான் ஏன் இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை? முதல்ல இது ஏன் என் மூளைக்கு எட்டவே இல்லை? எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. இங்க பாரு, படபடன்னு வெடிக்குது. எல்லா திருஷ்டியும் கலைஞ்சிருச்சு. ரெண்டு நாள் கெட்ட கனவா போயிடுச்சு. 2 நாள் அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தியே, இந்த 2 நாள் என்னம்மா கனவு கண்ட? கொஞ்சம் சொல்ல, நாங்களும் கேட்கறோம். சும்மா இருங்கய்யா, சும்மா என் பிள்ளைய கேள்வி கேட்டுக்கிட்டு. இருந்தாலும் நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பாடு போட்டு அனுப்புறேன். எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. கிளம்புங்க, இப்ப போங்க. புள்ள, கஞ்சி குடிக்கிறியா? 2 நாளா நீயும் எதுவும் சாப்பிடவே இல்ல. இரு, கஞ்சி எடுத்துட்டு வரேன். அரே இருப்பா, உனக்கு எப்படி கஞ்சி போடலாம் தெரியும்? நானே போய் போட்டு கொண்டு வரேன். ஐயா, உக்காருங்கிறேன்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அரிசி களைஞ்சு போடணும், அப்புறம் தண்ணியை ஊத்தணும். கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா வெந்துடும். ஏன் புள்ள, நானும் வேலை செய்வேன். 2 நாளா நீ இல்ல. எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னையில இருந்து நானும் நீயும் சேர்ந்து வேலை செய்வோம். சரியா? இரு, கஞ்சி போட்டு கொண்டு வரேன்.
இந்தாங்கய்யா கஞ்சி குடிங்க. நானே செஞ்சு கொண்டு வந்தேன். எங்க வீட்ல காப்பி கீப்பிலாம் எதுவும் கிடைக்காதுங்கய்யா. காப்பி தான் வேணும்னா உங்களுக்கு ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து தரேன். கஞ்சி குடிச்சு எனக்கு பழக்கம் இருக்கு. இப்போ என் புள்ள இங்க வருங்க. அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. எனக்கு இப்பவும் எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க. கனவா நினைவான்னு கூட தெரியல. இருந்தாலும் உங்களால என் புள்ள உயிர் பொழைச்சிருச்சுங்க. அவளை பொழைக்க வச்சது நான் கிடையாது. அந்த தாய் தான் அவ உயிரை காப்பாத்திருக்கா. இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவ சாகவே இல்லை. போங்க சாமி, விளையாட்டுத்தனமா பேசுறீங்க. என் புள்ள செத்துருச்சுங்க. 2 நாளாவே இதய துடிப்பும் இல்ல, நாடி துடிப்பும் இல்ல. ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்போது செத்து போயிட்டான்னு தானே சொல்லுவாங்க. உன் பொண்ணு மேல இருந்து பாறையில விழுந்ததுனால அவ அதிர்ச்சி ஆயிட்டா. அதனால மயக்கம் ஏற்பட்டிருக்கு. நிறைய ரத்தம் வேற போயிருக்கு. உடம்புல சர்க்கரையோட அளவு குறைஞ்சு போயிருக்கு. அப்படியாகும் போது இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாம் குறைஞ்சிரும். அந்த சூழ்நிலையில அவளை யார் பார்த்திருந்தாலும் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறது சகஜம்தான். இதெல்லாம் நல்லா விவரமா தெரியணும்னா ஒரு டாக்டரை கூப்பிட்டு விசாரிச்சாதான் புரியும். நீங்க யாரையாவது கூப்பிட்டு இருக்கீங்களா? நம்ம ஊர்ல எதுங்கய்யா டாக்டர்லாம்? ஒரே ஒரு வைத்தியர் தான் இருக்காரு. அவரு இப்ப ஊர்ல இல்ல. அதனாலதான் உங்க யாருக்குமே எந்த விஷயமும் தெரியல. விஞ்ஞானப்படி பார்க்கும்போது மூளை வேலை செய்யாம செயலிழந்தா மட்டும்தான் அத மரணம்னு ஒத்துப்பாங்க. எத்தனையோ பேரு எத்தனையோ வருஷங்களா கோமாவில் இருந்திருக்காங்க. அதாவது மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்ப வேணாலும் சுயநினைவு திரும்பி வரும். ஏன்பா, இதையெல்லாம் நீ பேப்பர்ல படிச்சது இல்லையா? எங்க ஊர்ல பேப்பர் கீப்பர்லாம் ஏதுங்க, விடுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்தது நீங்க தான்யா. என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரும் நீங்க தான், சாமியும் நீங்க தான்யா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து அந்த நெருப்பை மட்டும் அணைக்காம விட்டுருந்தீங்கன்னா என் புள்ள சாம்பல் தான். உயிர் இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லையே. என் புள்ள வந்திருக்கு பாருங்க, அதுகிட்ட பேசுங்க. இவர் தான் புள்ள, உன் உயிரை காப்பாத்துன சாமி இவரு. உங்களால என் புள்ள பொழைச்சிருச்சு. உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோங்க. அப்படின்னா கடனை நீ அடைச்சுதான் ஆகணும்னு ஒத்துக்கிறல்ல? என் புள்ள மேல சத்தியமா ஒத்துக்கிறேங்க.
7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. சொல்லுங்க எப்படி கடன் அடைக்கணும்? நான் கேக்குறத குடுப்பியா? கேளுங்கய்யா. அந்த கண்ணப்பை கண்ணை கொடுத்தான், இந்த வீரப்பன் உயிரே கொடுப்பான். சொல்லுங்கய்யா, கழுத்தை அறுத்துக்கிறேன். எனக்கு உன்னோட உயிர் வேணாம்ப்பா. எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பொண்ணு மல்லி.